அது வரும் வாரம் மரபு கவி, அதுக்கு அடுத்த வாரம் இடம்பெற்றுக்கொள்ளும். வெளிப்புத்தோரை அந்த இது அதிபர் அவர்கள் தான் நீ கேட்டிருந்தவர், அது பதிவு கேட்ட வணக்கம் சிவாஜினி சிறுவன் அவர்களே வாங்கோ. வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 465. எலும்பு தேய்மானம். எலும்புதான் நம்முடைய ஒட்டுமொத்த உடலின் வடிவமைப்பை நிலை நிறுத்துவதற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த எலும்புகள் கல்சியத்தால் ஆனது என்பது நமக்கு தெரியும். வயது ஆகும் போது எலும்புகளின் அடர்த்தி குறைவது, எலும்பு தேய்மானம் ஆகியவை ஏற்படும். அதை சரி செய்ய நாம் போதிய அளவு கல்சியம், எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுத்து கொள்ளாத போது இளம் வயதிலேயே எலும்பு அடர்த்தி குறைபாடு, எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். கைகளை அசைக்கும் போது, இடுப்பு மற்றும் கழுத்து பகுதிகளை அசைக்கும் பொழுது எலும்பு முறிவு ஏற்படுவது போன்ற மெல்லிய சத்தம் கேட்டால் அது எலும்பு பலவீனம் என்பதனை உணர்த்தும். எலும்பு தேய்மானத்தை தடுக்க விட்டமின் டி, கல்சியம் நிறைந்த உணவுகளான பால், கீரை, மீன், முட்டை மற்றும் சூரிய ஒளியில் பலம் பெறக்கூடிய வகையில் பால், தயிர், சீஸ் போன்ற உணவுகளில் கல்சியம் அதிகமாக உள்ளது. இது எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்க உதவுகின்றது. பெண்களுக்கு எலும்பு தேய்மானத்திற்கு அதிகம் ஆளாகின்றார்கள். எலும்பு தேய்மானத்தை தடுக்க உணவு பழக்கத்துடன் சேர்ந்து போதுமான அளவு உடல் பயிற்சி அவசியம். இப்பொழுது உங்களிடமும் ஒரு கேள்வி. சூரிய ஒளி, உடல் பயிற்சி, உணவுகள், இதில் எதை நீங்கள் நாளாந்தம் கவனத்தில் கொள்கின்றீர்கள் என்பதனையும் நீங்கள் பேசும் நேரத்தில் பேசிக்கொள்ளலாம். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சூரியாளி, உணவு, உடற்பயிற்சி. சரி, அது நல்லா தருங்க நிறைவு. நன்றி, வணக்கம். வாங்கோ. வணக்கம் வாணி. இப்போ என்னண்டா கூட்டுவோம்ட்டு பார்த்தா எலும்புக்கு நல்ல மண்டா, அது மற்ற பக்கத்தில் உணர்ந்து விட்டுரும். டயபெட்டிக் இருக்கிறவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கும் அது வந்து சேர்ந்துடும். சீசை சாப்பிட்டா, இட்லி சாப்பிட்டா, உப்பு சாப்பிட்டா, பாலும் சில நேரங்களில் சளியை கொண்டு வந்துடும்ட்டு இப்போ அதையும் கொஞ்சம் நிப்பாட்டியாச்சு. கல்சியத்து கட்டாயந்து வாணி பால் இல்லை கலக்குறீங்க கேட்கல. வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன் 465வது ஆக்கத்துக்கு அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு எலும்பு தேய்மானத்தை பற்றி தந்திருந்தால் கல்சியம் தான் முக்கியமாக இருக்கின்றது. பல் வளர்ச்சிக்கும் கல்சியம் வந்து அதிலையும் குறிப்பிட்டிருக்கலாம். எலும்பு மட்டும் இல்லை, கல்சியம் பல்லுக்கு தேவை, எலும்புகளுக்கு. மற்றது வயதானவர்களுக்கு எலும்பு தேய்ந்து போகிறது உண்மை. மற்றது கேட்ட கேள்வியில் எங்களுக்கு சூரிய ஒளி எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் இங்கே சூரிய ஒளி குறைவாக இருக்கிறது. காலமேல பின்னேரத்தில் இந்த சூரிய ஒளியை நாங்கள் சூரிய ஒளி இருந்தும் நாங்கள் படுத்து கிடக்கிறோமா? இல்லை தானே. ஒன்று உடம்பு கருத்துட்டுது, மற்றது டயர்டாகுது, தலையை சுற்றுது, எவ்வளோ கதையெல்லாம் சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே அது அந்த பழக்கமின்மை தான் நினைக்கிறேன். அப்படி பிரச்சனை அது கடுமையாக விட்டமின் டி தான் கிடைக்கின்றது அதில். அதுக்கு தான் ஒமேகா ஒமேகா 3 திராயண்டு இருக்கு, முண்டு அது அதை நீங்கள் ஒரு நாளும் வாங்கி பாவீங்க. ஏண்டி இருக்கு அதில், அது வாங்கி பாலாம். மற்ற சொன்ன அபியாசம் நடக்க வேணும். நாங்கள் அது உண்மைதான் நடக்க வேணும். மற்ற நாங்கள் இப்போ கட்டில இருந்து எங்களை அபியாசம் செய்து கொள்ளலாம். காலை தண்டி அப்படி நானும் செய்கிறேன். நான் 3 செய்கிறேன். மற்றது உணவு நான் முட்டையும் எடுக்கிறேன், பாலம் எடுக்கிறேன்.
மற்ற கல்சியம் இருக்கிற வெங்காயம் அது இதுகளெல்லாம் கணக்கு கல்சியம் கத்தரிக்காய் எல்லாம் நல்ல இதுன்னு சொல்றது. எல்லாம் இருக்குது, அதையும் சாப்பிடலாம். அவர் சொன்னார் முண்டும் கட்டாயம் தேவை எங்களுக்கு. அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு தேய்மானம் வருகின்றான். அது நாங்கள் அப்படி வயதுக்கு வந்து சேரும். வயசுக்கு இதாக வந்து முடியும் விழுகிறது. ஆனால் எலும்பு பெல்லனாக இருந்தால் பெனம் குடைஞ்சதெல்லாம் எலும்பு கல்சியம் நொறுங்கி இருக்கு. அது ரெண்டாக படித்தது கொஞ்சம் இருந்தது நிட்ட கல்சியம் உடம்பில். வாழ்த்துக்களை சிறப்பாக விவரமாக தந்திருந்தா. மற்ற அந்த தயிர் பால் முட்டை அது எல்லாம் இருக்குது தானே. அதிகமாக மோர் எடுக்கும்படி தான் சொல்கிறார்கள். அதிகம் தயிர் முட்டை. ஆ மோரே எடுக்க சொல்லி நான் மோர்ல அதிகம் தயிர் தானே, அது தயிர் அடிச்சா அது மோர் ஆகுது. இல்லை இல்லை இல்லை, தயிர் வேற மோர் வேற வாணி. அப்ப மோர் தயிரை கடைஞ்சு எடுத்துட்டு எடுத்துட்டு தான் மோர் செய்வாங்க. மோர் எடுக்கிறது மோர் வேற தயிர் அப்படியா? இது சும்மா தயிர் தயிரை கடையில தயிர் யோகட், தயிர் யோகட் வாணி. அது தயிரை சொல்ற யோகட். இது மோர் இருக்குது. இல்ல 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 இல்ல, தயிர் வந்து அது கேட்டுன்னு சொல்றது. யோகட் அது வேற. அது ஆனா இங்க வந்து மோர் தண்ணியா இல்ல, தயிர் மாதிரி தான் பேரும் கிட்டத்தட்ட. களியா இருக்காங்க, தண்ணி விட்டு நாங்கள் குடிக்கலாம். அப்படித்தான் மோர் வந்து கிட்டத்தட்ட அப்படித்தான் பெரும், களி மாதிரி தான் பெரும். அந்த களி மாதிரி தண்ணி ஊத்தக்கூடியா இருக்கும். ஆனா தயிர் நாங்க கிள்ளி தண்ணி சாப்பிடுறோம். இது ஊத்தலாம், அப்படி ஊத்தக்கூடிய சரியான தடிப்பு தானே, இது தடிப்பா இருக்கு. நாங்க தண்ணி விட்டு குடிக்கலாம். இப்ப ஒரு பொட்டில் ஒன்று வாங்கினா ஒரு 4-5 நாள் வச்சுட்டு குடிக்கலாம். ஊற்றி தண்ணியை கலந்து குடிக்கலாம். அதுக்குள்ள வெங்காயத்தையும் மிளகாயும் வெட்டி போட்டுட்டு குடிக்கிறோம். அங்க அப்படி குடிச்சானே சோத்து பழஞ்சோத்துக்குள்ள போட்டு குடிக்கிறவையும் அதெல்லாம் கல்சியம் ஆணி. அதெல்லாம் அமெரிக்காவில எல்லாம் கடையேக்க வந்து நெய் வந்து வெளியில ஈடுபட்ட பிறகுதான் அது மோர் ஆகுது. ஆனா நாங்க தயிர் இங்க எடுத்து போட்டு அடிச்சு போட்டு தண்ணியை விட்டு அடிச்சு போட்டு தான் குடிக்கிறோம். அதுக்குள்ள அத மோர் நாங்க தண்ணியாக்கினபடியா மோர் ஆகுது. ஆனா அதுக்குள்ள நெய் இருக்குது. இவங்கள் தயாரிக்கிறது அது வந்து கொஞ்சம் தண்ணி பெருவமா தானே இருக்கு. அது தயிர் இல்ல, அது ஒவ்வொரு விதத்துல அதுவானே இங்க காரணம் மில்க்ன்னு சொல்லுவார்கள். அது மோர் தான். டென்மார்க்ல மாதிரி இருந்தது. இங்கே அது அப்படி வேண்டியல. பிபிஎன் தண்ணிலாம் வேண்டல. இங்க சொல்றேன், இங்க எல்லா இடம் கடையிலும் இருக்கு தானே. இங்க இல்ல. அது போதில் இப்படி இருக்கும் தயிர். சின்ன இப்படியில இருக்கிற குப்பியில இருக்கு தயிர். அது போத்தில் மாதிரிங்களா? போத்தில் இருக்கிறது அது இல்ல. பால்பட்டியிலே இருக்கு. இங்க போத்திலுக்குலாம் இருக்கு. காரணம் சின்ன பாலி மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. அது தயிர் தான் வாளியில வாரது. அது துருக்கி தயிர் தான் அப்படி இருக்கும். துருக்கி தயிர் நல்ல டேஸ்ட். அது இல்ல, கிரீக் தயிர் ஒன்று இருக்குல்ல, நல்ல டேஸ்டும் கொஞ்சம் விலையும் கூட. நல்ல டேஸ்ட் அது. அதுகள் அது ஒமேகான்னு நினைக்கிறேன், தெரியல. நீங்க கல்சியத்தை சாப்பிட்டாலும் விட்டமின் டியோட சேரைக்கு அது உடம்புல சேரும். அந்த கல்சியம் வீணா தேவையில்லாத கல்சியமா தான் போகும் உடம்புல. விட்டமின் டியும் இதுவும் சம அளவில இருந்து எங்களோட உடம்புல வந்தா மட்டும்தான் அந்த கல்சியம் நல்ல இறுக்கமா எங்களோட உடம்புல சேரும் எலும்புல. அதுக்கு விட்டமின் டி அந்த நேரத்துல எங்களுக்கு கிடைக்காது. இப்ப நாங்கள் இப்ப கல்சியத்தை எடுத்து போட்டு அங்க விட்டமின் டி அங்க உடனே கிடையாது எங்களுக்கு. அதுக்கு டேப்லெட் தான் எடுக்கணும். விவேகத்தான் நினைக்கும் என்னென்றாலாம் எங்களுக்கு ரத்தம் கண்ட்ரோல் பண்ணி எங்களுக்கு எவ்வளவு அதுல ரத்தத்துல விட்டமின் டி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா சொன்னா தானா விட்டமின் டி அளவை பார்த்து சொல்லுவேன். அப்பதான் நிறைய ஆக்களுக்கு கட்டாயம் தேவையா விட்டமின் டி. நான் ஒரு முறை ரத்தம் டெஸ்ட் பண்ண போக்குள்ள எனக்கு வந்து நீங்கள் விட்டமின் டி அளவு காணுமோ காணாதோ இந்த நிலையில இருக்குதுன்னு சொல்லி ஒரு பார்த்து சொல்ல அப்ப அவர் சொன்னார், அது ரத்தத்துல விட்டமின் டி அளவு பாக்குறேன்னா அது எக்ஸ்ட்ராவா பாக்குறது, அது எக்ஸ்ட்ராவா உனக்கு பில் வரும், உனக்கு ஓகேன்னு இருக்கு. அப்ப நான் ஓகே, நான் பரவாயில்லைன்னு சொல்ல. இப்ப நேற்று அப்பாயின்மெண்ட் போன இடத்துல சொல்லிச்சுன்னா எனக்கு விட்டமின் டி 82 இருக்காம எனக்கு. நீங்க வெயில்ல தெரிகிறது. அதான் அப்ப பாருங்க, அப்ப வந்து வீட்ட மகள் தான் சொன்னா எனக்கு, அம்மா நீங்கள் நிக்கிற மாதிரி அது சொன்னாத்தான் பாப்பினம்.
அப்ப அப்படி இருக்கும். நான் இதே செத்தம் கண்ட்ரோல் பண்ணக்கூட அவங்களே சொல்லுவாங்க எல்லாத்துட்டும் அளவே இல்ல எக்ஸ்ட்ராவா அதை பார்த்து சொல்லுங்க நம்ம சொல்லி. அப்பதான் எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த விட்டமின் டி இவ்வளவு இருக்குன்ட்டு எனக்கு இருக்குதான்றது எனக்கே அதிசயமாயிருக்கு. அப்ப அதான் நீங்களும் எல்லாரும் ஒரு முறை அப்படி நீங்க உங்களோட ரத்தம் டெஸ்ட் பண்ணக்குள்ள நீங்க எனக்கு விட்டமின் டி அளவு காணுமா என்று சொல்லி அதே ஒரு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க எக்ஸ்ட்ராவா அதை பார்த்து சொல்லுங்க. இவர்களே துண்டடி தருவார்கள் தானே எக்ஸ்ட்ராவா விட்டமின் இல்ல இப்ப சில நேரம் அயன் குறைபாடு அப்படின்னு சொல்லி இருந்தானே அயன் குறைவு கட்டாயம் அது அவங்களோட வருத்தத்தை பார்த்து இப்ப ஏதாவது வருத்தது போனோம்னு சொன்னால் அப்ப அவங்களுக்கு தெரியும் இது இந்த இதெல்லாம் வருதுன்னு சொன்னா சொல்லுவாங்களே உங்களுக்கு அயன் குறைவா இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க என்னென்ன. அதுக்கு நாங்க ஈரல் வாங்கி சாப்பிடுங்க எல்லாம் போயிடும். அதான் ஈரல் வம்சம் அந்த ஒரு மாதத்துல ஒரு தடவை மாச்சும் 2 மாச்சும் சாப்பிடுவோம் என்ன ஈரல் சாப்பிட வேணுமா? உயிரில தான் உண்மையான சத்து. இந்த கச நோய்க்காரர்களுக்கு யாழ்ப்பாணத்துல ஹாஸ்பிட்டல்ல அவர்கள் அதிகமா இந்த கச நோய் ஆட்களுக்கு ஈரெல்லாம் செய்து கொடுப்பார்கள். என்ன அது ரத்தம் குறைஞ்சு போகும். அனீமியா வந்தா சோர்வு சாப்பிட இல்லதே எனக்கு தெரியல. என்னடா இந்த கதையை கேளுங்க. இப்படித்தான் எங்களோட அப்பாவுக்கும் ஒரு முறை அப்பாவுக்கு வந்து மாட்டீரல் சாப்பிட சொல்லி வைத்தியரால பரிந்துரைக்க சொன்ன உடனே அப்பா என்ன செய்தார், அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடைக்கு போய் மாட்டிறைச்சி வேண்டி கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடுறோம். அதுல அம்மாவுக்கு ஒவ்வாமை அம்மா சாப்பிடல. நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு பழகிட்டோம். அப்ப நான் ஐரோப்பாவுக்கு வந்த பிற்பாடு மாட்டிறைச்சி சாப்பிடுறதுன்னு சொல்லி இங்க உள்ளவே எல்லாரும் ஐயோ நீ சாப்பிடுற நீயா. ஆனா இப்ப எல்லாரும் என்ன செய்யணும், வைத்தியர் அவைக்கு பரிந்துரைச்சிருக்கிறேன் உனக்கு வந்து சாப்பிடணும். அப்ப என்னட்ட கேள்வி கேட்டாக்கு எங்கட அப்பா என்ன செய்தாருன்னா தனக்கு வந்த புறப்பாடு குழந்தைகளையும் தூற்றிக் கொள்ளக்கூடாது அப்பவே வாங்கிட்டேன். நான் நினைக்கிறேன் அந்த நேரம் அப்பாவுக்கு ஒரு 45-48 வயசு வரும். அந்த காலமே அப்பா போய் நல்ல சுட கடையில ரெண்டு கொண்டு வருவாரு. அங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் தானே. இப்ப என்னன்னா எல்லாரும் என்ன செய்யணும் சொன்னா அயன் குறைபாட்டுக்கு இருக்கணும். எல்லாரும் அயன் காணும். ஆனா அதே நேரம் சொல்லுகிறாரு டாக்டர் ரெட் மீட்டை குறைச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி. சரியா? ரெட் மீட்டா இந்த ஆடு மாடு அதெல்லாம் குறைங்கன்னு சில இதுகளை பொறுத்தும் இருக்குத்தான். அதுல இருக்கிற கொழுப்புகளை நீங்க அகற்றிட்டு ஒரு மாத்திரை ஒரு தினம் சாப்பிடலாம். ஆட்டிறைச்சியில கொழுப்பு இல்ல தானி வாணி, ஆட்டிறைச்சி தான் கூடாது. ஆட்டிறைச்சியில சரியான ஹார்ட் அட்டாக் வர்ற காரணம் இல்லை. ஆனா இங்க வெட்டி தருவார்கள், ஒரு கொஞ்சம் கொழுப்பு இருக்காது. சூப்பரா வெட்டி அழகா தருவார்கள். ஆனா எனக்கு கொழுப்போட போட்டு சமைக்கிறதா எனக்கு விருப்பம். நல்லா இருக்கு. உடனே எடுத்து கொதிக்க அம்மா சமைக்கலாம் சொரட்டையில நிப்பம் பிடிச்சு போடுங்கன்ட்டு அதுல சாப்பிடுறது. எங்கட வீட்டுல அம்மா சாப்பிட மாட்டாவாங்க. அம்மா சாப்பிட்றதுல எங்களுக்கு எல்லாம் சமைச்சு தருவா, பிரிம்பா வைப்பா. கொழுப்பும் ஆனா உண்மையிலேயே கொழுப்பும் தேவை. இந்த கால நிலைக்கு கொழுப்புகளும் தேவைதான் உடம்புக்கு, எல்லாம் தேவை. அதுக்காக இதுகள் கூடாது, ஆட்டு மாடு கொழுப்பு கூடாது, அதுகள் கூடாது. மற்ற சீஸ் அதுகள் உண்மையில சீஸும் கூட சாப்பிடக்கூடாதுதான். ஆனா அது கொஞ்சம் பெரிய பாதிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அடைக்கிறது அதால கொழுப்பு தானே. அது லேட்டா சாப்பிட கூட சாப்பிட்டா தண்ணியை பிளேண்டிய அல்ல சுடு தண்ணி அல்லது நடப்பாயிடுச்சு. படுக்கிற நேரம் நீங்க வந்து சரி வரும். நாங்கள் இஞ்சிகள் கூட போட்டு தானே செய்யறோம் சமைக்க. இஞ்சி உள்ளி கூட அது அந்த கொழுப்பு எல்லாத்தையும் வெட்டிடும். அதுகள் வெள்ளைக்காரனுக்கு தான் அது கஷ்டம். அவங்கள அது பாவிக்காதபடியால் அப்படியே சாப்பிடக்க அது கூடாது. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் நல்லா அவிச்சு தான் சாப்பிடுறோம். இப்ப சிவப்புரட்சி இருந்தாலும் நல்லா அவிச்சு தான் சாப்பிடுறோம். மறுபடி எங்களுக்கு அது பெருசா தாக்கம் வராது. இவங்களை அரைப்பச்சியோட சாப்பிடுறாங்களா சும்மா வாட்டி போட்டு. அதான் இல்லாட்டா அங்க பே பண்ண மாட்டார்களாமே. என்ன நீங்க ஃபுல்லா அவிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா பிரச்சனையா? அரவி எல்லாம் வைக்கணும் நீங்க. அப்ப அவர்களுக்கு அது பழகிட்டது. வணக்கம் மாணி. வாங்க. வணக்கம். நானும் சிவாஜினியின் ஐயோ மறந்துட்டேன் நிகழ்ச்சி. அவருடைய நிகழ்ச்சியை கேட்டேன், மிக சிறப்பாக இருந்தது. அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு நிறைய விடயத்தை சொல்லி இருந்தார்.
நிச்சயம். விட்டமின் டி செயற்கையாக எடுக்கிறத விட இயற்கையாக ஒரு நாளும் வெளியே சென்றால் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா சமர் நேரம் தானே கூடுதலாக பெற்றுக்கொள்ளலாம். வேந்து குறைய போகுது, இனி வின்டர் வர அந்த நிலைமை சிலருக்கு இருக்கிறது. அதனால்தான் இங்க சின்ன பிள்ளைகளிலேயே விட்டமின் டி குளிசையை பிறந்த உடனே அதை உரைத்து கொடுப்பார்கள் தண்ணியில போட்டு. அது அநேகமாக ஒரு வயது மட்டும் கட்டாயம் செய்வோம் ஜெர்மனியை பொறுத்தளவில். எங்கட எல்லாருக்கும் தான், தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழாக்கள் கண்டில எல்லாருக்குமே அதை கொடுக்குறார்கள். அடுத்தது கல்சியத்துக்கு விட்டமின் டி மிக தேவை. அதனால அவர் சொன்ன மாதிரி அந்த இயற்கையாக பெறுகிறது சுகம், செயற்கையாக பெறுகிறது நாங்கள் குளிசக மூலம்தான். அடுத்து என்ன பொறுத்தளவிலும் பிளட் டெஸ்ட் பண்ணிக்குள்ள சொல்லிவினமே, ஆனா சொல்லிலேண்டவ சொன்னது எனக்கு எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டோம். என்ன ஆமா, விட்டமின் டி அந்த விட்டமின்கள் குறைபாடுகள் பிளட் டெஸ்ட் பண்ண சொல்றேன். ஐசன் அந்த இரும்பு அதுகள் குறைபாடுதான் சொல்லிவினோம். ஆமா, அதனால அதை முதலே சொன்னா பிளட் எடுக்க சொன்னா என்னென்ன கேப்பினமல்லோ, பிளட் எடுக்க என்னென்ன வேணும். நாங்கள் தைராய்ட்ஸின் இருந்தா தைராய்ட்ஸின், இரும்பு அப்படி கேட்கறது இல்லை. இங்க வந்து அவர்கள் எழுதி தருவார்கள், இதை கூட செங்கன்னு சொல்லி மறுபடியும் எங்கிட்ட கேட்கறது இல்லை. அதுல சொல்வார்கள் உனக்கு அயன் குறைவு, விட்டமின் டி குறைவா இருக்குது, சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி மறுபடியும் நானும் போய் பாறேன். வருஷத்துல ஒருக்கா எனக்கு டெஸ்ட் பண்ணிவினோம். அதுல வந்து அயன் கண்ட்ரோல் பாப்பினோம், சுகர் பாப்பினோம், கொலஸ்ட்ரால் பாப்பினோம். இந்த மூண்டையும் பார்த்து ஓகே மகள் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து சொன்னா தானக்கு விட்டமின் டி காணுமோன்னு சொல்லி தான் டெஸ்டத்துல பார்த்து சொல்லி இருக்கிறேன். நான் அப்ப கேட்டேன், அதுக்கு எக்ஸ்ட்ராவா நான் சொல்லோடு போட்டு கேட்கத்தான் அவர் சொன்னார், ஓமாம்மா அது நாங்க சொன்னாதான் விட்டமின் டியை பார்ப்பாங்க, டியின் அளவை பார்ப்பாங்க சொல்லி. அப்பதான் எனக்கு விளங்கிச்சாட நான் இவே எல்லாம் பார்த்துதானே சொல்லுவினோம், எல்லாம் பார்த்துதானே சொல்லுவினோம் மட்டுமா எந்தே. அப்ப அதுக்கு பிறகுதான் நான் சொல்லக்கூட அதுக்கு சொன்ன அவ உடனே எனக்கு டாக்டர் சொன்னா, டெஸ்ட் பண்றவா அவ சொன்னா, உனக்கு வந்து இதுக்கு எக்ஸ்ட்ராவா காசு வேற, நீ விட்டமின் டி பார்த்தாயன்னா உனக்கு பரவாயில்லை, விட்டமின் டி பார்க்க போறேன்னா எக்ஸ்ட்ரா காசு வந்தாலும் பரவாயில்லை, நீங்க ஒருக்கா பாருங்கன்னு சொல்லக்குள்ளதான் எனக்கு இந்த முறை அதையும் பார்த்து உனக்கு எக்ஸ்ட்ராவா காசு எடுத்தவையா அதுக்கு தனியா? எடுத்தவை. ஓ அப்படியா, தெரியா, இதுவரை நாங்கள் அப்படி பார்க்காதபடியா தெரியல. எனக்கு வந்து அயன் பார்த்தவை, அயன் கண்ட்ரோல், பார்த்தவை, சுகர் பார்த்தவை, அந்த மூன்றுக்கும் பார்த்த பில்லுக்கு இது எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கு. விட்டமின் டியும் பார்த்திருக்கேன். நான் நினைக்கிறேன் அது வேற லபோ போல இருக்கலாம். சரியா இருக்கலாம். இதோட பார்க்க லபோக்கு அடுத்த முறை அதே